ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 27ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே நாம் இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் சிலர் என்று சொல்லப்பட்டு குதிரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ரதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட குதிரை என்பது நன்மையை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் அநேக காரியங்கள், இன்றைக்கு குதிரைகள் ரதங்கள் மனிதனிடத்தில் இல்லாவிட்டாலும் அநேக செல்வாக்குகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, தன்னுடைய காரியங்கள், கல்விகள், மற்ற அநேக காரியங்களை குறித்து இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று தாவீது சொன்னிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள், நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாம் மற்ற காரியங்களை, இந்த உலகத்தின் காரியங்களை, செல்வாக்குகளை, கல்விகளை, நம்முடைய மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளை குறித்து நாம் பூமியில மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. ஏனென்றால் வசனம் சொல்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று. அதனால் இந்த வார்த்தைக்காக நாம் எதை குறித்து இந்த பூமியில மேன்மை பாராட்டாதபடிக்கு கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மேன்மை பாராட்ட வேண்டிய ஒரு காரியம் இந்த பூமியில உண்டு. அது கர்த்தருடைய நாமமாக இருக்க வேண்டும். அந்த நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டும் போது இந்த உலகத்துல எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அநேகர் இடறி விழுந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீர பிரகாரமான வாழ்க்கையில அநேகர் இடறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மற்ற உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், சரீர பிரகாரமாக இருக்கட்டும், அவர்கள் இடறி விழுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற மனிதனாக இருக்கிறார். இந்த பூமியில எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு மனிதன், வெற்றியுள்ள மனிதன், ஒவ்வொரு நாளிலும் வெற்றியுள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகள். வேற எதையும் இந்த பூமியில நீங்கள் மேன்மை பாராட்ட இடமில்லை. ஏனென்றால் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய நாம் ஒவ்வொரு நாளிலும் அவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அவர் நாமமே இல்லாமல் இந்த உலகத்துல வேற நாமம் இல்லை என்பதை அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தினோம். தாவீது சொல்லியிருக்கிறது போல அநேக காரியங்கள் உண்டு, அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, மேன்மைகள் உண்டு. ஆனாலும் நாங்கள் அதை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு நாங்கள் உம்மை குறித்து, உம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி இந்த பூமியில எழுந்து நிமிர்ந்து நின்று உம்முடைய நாமத்தை இன்னும் மேன்மைப்படுத்த எங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து உங்க பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை குறித்து மாத்திரமே நாங்கள் இந்த பூமியில மேன்மை பாராட்ட எங்களை நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.